கிறிஸ்துக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன பாடம் பார்த்தா வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துலேருந்து 13ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். 7 தலைகளும் 10 கொம்புகள்ங்கிறதான தலைப்பின் கீழே என்ன நினைச்சிடா இந்த வேதாசனத்தை தியானிக்க போகிறோம். கடைசி காலத்தில் நிகழ்கிறதான அந்த நிகழ்வை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் கண்ட அந்த தரிசனமும், அதுக்கப்புறம் நேபுகாத் கண்ட சொப்பனமும், தானியேல் கண்ட அந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் எல்லாமே ஒன்று போல் ஒரே மேய்ச்சாரிச்சு பார்க்கும். அதோடைய தொடர்பாக தான் நம்ம வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் போனதோட வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள் நம்ம படித்து முடித்தோம். கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். மீதியான காரியங்கள் நினச்சப்பறம் தியானிக்கலான்னு பார்க்கும். இன்றைக்கி படிச்சலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி நானும். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போன தடவை இந்த விஷயத்தை பார்த்து முடித்தோம். அதன் தலையில் சாவுக்கு எதுவான காயப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாருன்னா வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வலு சர்ப்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானை அடையாளப்படுத்துது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் அந்த சாத்தானாகி அந்த வலு சர்ப்பம் என்ன செஞ்சு ஏவாளை வஞ்சித்து அந்த ஏவாள் மூலமாக நினைச்சது ஆதாமுக்குள்ளே நினைச்சது கீழ்ப்படியாமைக்குள்ளே போய் பாவம் சம்பவிச்சுன்னு பார்க்கும். அப்போது நம்ம தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு திருக்கு தரிசனமாக ஒரு காரியம்னு சொல்கிறாரு. உன் வித்துக்கும் அவள் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவர் உன் தலையை நசுக்குவாய், நீயோ துதிங்காலே தீண்ட முயல்வாய்ங்கிறான விஷயத்தை அவர் சொன்னார் பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15 போன பாடத்தில் படித்தோம். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ரேன்சம் ஈடுபலியை செய்து முடிச்சது. சாத்தான் தலையை அங்கே நசுக்கிற விஷயம் நடந்துச்சு பார்க்கும். அது எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25-26 அந்த விஷயத்தை படித்தோம். அதே மாதிரி எபிரேயர் 2:14 அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பத்துக்கு என்னென்னா டார்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. டார்க்குன்னா டார்க்கு ஓன் இருளின் அதிபதின்னு இருக்குது. அப்போ இந்த இருளின் அதிபதியை என்ன பண்ணுறாரு, சாத்தான் தலையை நசுக்கிறாரு. இருளின் அதிபதி மரணத்துக்கு நேராக கொண்டு போனது யாருன்னா சாத்தான். அந்த சாத்தானே மரணத்தின் அதிகாரிய சாத்தானே மரணத்துக்கு கொண்டு அடிச்சாரு, அதை அழித்தாருங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டு பார்க்காதான். தலைகளின் சாவிக்கு எதுவாக காயப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ சாத்தானியுடைய யோசனையை இயேசு கிறிஸ்து கேட்கல, அதை நசுக்கிற விஷயத்தை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்காதான். சாத்தானி தலையை நசுக்கிற ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 3ஆம் வசனத்தை போன தடவை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வெளிப்படுத்தல் 13:4 வசனத்தை படிச்சிடலாம். 4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அப்போதும் அப்போ இந்த வெளிப்படுத்தல் 13:4 என்ன சொல்லப்பட்டுன்னா, அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்தது. அப்போ மிருகங்கிற விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு மார்க்கம், அதாவது ஏன்னா காரியம் அறியாத மூடன் அங்கே பார்க்கும். அது பொறுப்பு மார்க்கத்தையும் அது சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்தது. வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். வலு சர்ப்பங்கிற விஷயம்னா தவறான ஒரு உபதேசத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை வணங்கினார்கள்னு பார்க்கும். அப்போ வலு சர்ப்பம் என்னென்னா ஏவாள்கிட்ட என்ன சொல்லுது, தந்திரத்தினால ஏமாற்றினதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதே மாதிரி இங்கே நினச்சிறது ஒரு தந்திரத்தினால ஒரு ஏமாத்துற விஷயம் பார்க்கும். போப்பு மார்க்கத்துக்குள்ள அது ஒரு தவறான உபதேசம் வருது, விக்கிர ஆராதனை அந்த விஷயங்கள்லாம் உள்ளே வருதுன்னு பார்க்கும். அப்போ மிருகத்துக்கு ஒப்பானவர் யார், அதனோட யுத்தம் பண்ணவர் யாருன்னு இருக்கா. அப்போ அந்த டைமில் யார் இருக்கான்னு ரோம பேரரசருக்கு அந்த எதுக்கு நிற்கிற யாருமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ரோம பேரரசர் கூட இந்த சாத்தான் புகழ்ந்தது. அவர் தவறான உபதேசத்தை அந்த ராஜா கான்ஸ்டன்டைன் ராஜன் பீரியடில் அடித்தது விதைச்சதுன்னு பார்க்கும் சொல்லப்படுது என்று சொல்லி மிருகத்தை எல்லாரும் வணங்கினார்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்துக்குள்ளே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அநேக பேர் கிறிஸ்தவர்கள் நினச்சிட்டாங்க பின்பற்றுறவர்களாக காணப்பட்டாங்க. அதான்
வணங்கிற்று அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இது வந்து ஒரு தவறான ஒரு உபதேசத்தை இது அடையாளப்படுத்தி பார்க்கும். தவறான உபதேசத்துக்குள்ளே யார் போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மண்டலம் என்ன செய்து போயிட்டுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். தானியல் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வசனம் வரை படிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் இடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். 33. ஜனங்களில் அறிவாளிகள் அனைவருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விடுவார்கள். இப்போது உடன்படிக்கை துரோகிகளாக இருக்கிறவளை இச்சகம் பேசினாலே கள்ள மார்க்கத்தாக்கப்படுவான் இருக்கும். உடன்படிக்கை துரோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கைங்கிறான விஷயத்தை அவங்க சொன்னார். பார்த்து புதிய ஏற்பாடு உபதேசம் பார்க்கும். அதே மாதிரி உடன்படிக்கை துரோகின்னா முதலாவது கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னையின்றி வேறு தேவர்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை ஒரு மீற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு அகைன்ஸ்டா அந்த போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருந்தவர்கள் இச்சகம் பேசினாலும் கள்ள மார்க்கத்தாக்குவான். அவர்கள் தங்கள் தேவனை அறிந்திருந்த ஜனங்களை திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்போ தேவ ஜனங்கள் தான் சத்தியங்கள் தெரிஞ்சது தான் இருந்தாலும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவோட பீரியடில் இப்போ ரோம பேரரசருக்குள்ள அங்கே இணங்கி போயிட்டாங்க. ஏன்னா இந்த ரோம பேரரசருடைய அந்த கிறிஸ்தவத்தை தலைவனா உங்களுக்கு சலுகை கொடுக்கப்படும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்ன போது பார்த்தீங்கன்னா என்ன செய்ய பார்த்தா கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்க அவங்கள தவறான ஒரு உபதேசித்து போயிட்டாங்க. பின்னாடி வந்த ஜனங்கள் கிறிஸ்தவ ஃபாலோ பண்ணுறவங்களும் அதை என்ன செய்றாங்க பின்பற்றி போயிட்டாங்க. ஜனங்கள் அறிவாளிகள் அநேகர் அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விடுவார்கள் இருக்கு. பட்டயம் என்றால் என்ன, அக்கினி என்றால் என்ன, சிறையிருப்பு கொள்ளையினோங்கிற விஷயத்தையும் இங்கே வெளிப்படுத்தல இருக்குது. நம்ம அது என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அறிவாளிங்கன்னா சத்தியத்தை அறிஞ்சவங்க நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ள சிக்கி கொள்ளாதபடி நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருந்தாங்க. அதாவது புரொட்டஸ்டாண்ட் எதிர்ப்பாளர்னு சொல்லி நினச்சாங்க வெளியே இருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதருங்கிறவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு போப்பு மார்க்கத்தில் ஃபாதராக இருந்தவர். அவர் பீரியடாக தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வரான்னு பார்க்கும். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நினச்சது கிறிஸ்தவம் வெளியே வருதுன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மை கிறிஸ்தவர்கள் அங்கே சேராத விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதான் பின்னாடி நினச்சாருன்னா இதை சொல்கிறாங்க ஜனங்களில் அறிவாளிகள் அனைவரும் அறிவை உணர்த்துவார்கள். என்ன அந்த மார்ட்டின் லூதருக்கு பின்னாடி வந்து புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உண்மை புஸ்தகத்தை அடைகிறாங்க. 66 புஸ்தகத்தை நினைச்சாங்க பின்பற்றுவர்களாக காணப்பட்டாங்கன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி போப்பு மார்க்கத்தை 72 புஸ்தகங்கள் 82 அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட அந்த புக்ஸுகள் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் வர ஆனால் அந்த புக்ஸுகள் தெளிவில்லை கூடுது குறையுது அந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். ஆரம்பத்தில் வந்து 72 புஸ்தகங்கள் என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்க்கும். புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரோம பீரியடில் இருந்த அந்த சத்தியத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடியாகவும் பண்ணிவிட்டு 66 புஸ்தகத்தை அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கார் மார்ட்டின் லூதர். அந்த காரியங்கள் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதனால 95 குற்றச்சாட்டுகளையும் வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டன்பர்ட் சர்ச்சில் ஊட்டிட்டு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பாரதி ஆர்சி ரோமன் கத்தோலிக்க இருந்த பாதிரியார் இருந்த மார்ட்டின் லூதர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வெளியே வரான்னு பார்க்கும். சரி அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதான் அந்த நினச்சிட்டாங்க இந்த விஷயங்களை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். 34. இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டிக் கொள்வார்கள். 35. அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விடுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தில் நினச்சது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவனை டெவலப் ஆகி போடுது. அதான் இப்படி விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையாக சகாயம் அடைவார். அப்போ போப்பு மார்க்கம் வளர்ந்து பெருகுதுன்னு பார்க்கும். ஆனால் தேவனே அந்த விஷயங்களை பண்ணார். ஏன்னா கிறிஸ்தவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சபைகள் செய்யாத விஷயங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கிறிஸ்தவன் என்ற பேர் கிறிஸ்தவர்கள் அங்கே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியம் புக்கு அதாவது 66 புஸ்தகம் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி புரோட்டஸ்டாண்ட் அமைப்புக்கு பின்னாடி போனதுக்கப்புறம் அவங்க நினச்சாங்க அறிவாளியாக புடமிட்டார்னு பார்க்கும். அப்போ வந்து கிறிஸ்தவ அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சிஸ்டர்கிட்ட தான் நினச்சிட பைபிள் இருக்குன்னு பார்க்கும். சாமானிய மக்கள்கிட்ட பைபிள் இல்லை அந்த டைமுகளில்.
பின்னாடி வந்த அந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களும் பைபிளை வந்து படிக்கணும், அது அதாவது அந்த ஐயர்வாள் சொல்கிற விஷயமும் நாங்கள் போதிக்கிற விஷயமும் பைபிள் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. நான் சொன்ன விஷயத்த வந்துக்கிட்டு நீங்கள் பைபிளை செக் பண்ணிக்கிறங்கிற விஷயத்த கொடுத்தாங்கன்னு பார்க்கும். ஏன்னா அந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பைபிளை கொண்டு போகிற ஒரு வழக்கத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த அங்கே இருக்க ஃபாதர்னா ஐயர்வாள், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஐயர்வாள் என்ன பண்ணுறாங்கன்னா போதகர்னு தான் சொல்லுவோம், சரி போதகர்னு வச்சுக்கிறோம். அந்த அங்கே இருக்கிற போதகர் நினைச்சாரு அந்த சத்திய மார்க்கத்தை வந்து போதிக்கும் போச்சில் இந்தந்த வசனம் இங்கெங்கே இருக்குங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அங்கே உள்ள விசுவாசிகள் நினைச்சிட்டாங்க பைபிளை கொண்டு போய் அதை நினைச்சு செக் பண்ணாங்க பார்க்கும். பின்னாடி வந்த சபைகள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதே ஃபாலோ பண்ணுச்சு. யாருன்னா அந்த சிஎஸ்ஐகள் சொன்ன அந்த ஃபாலோவை அவங்க பண்ணிவிட்டு இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட இன்னும் பைபிளை கொண்டு போகிறவங்க அந்த பிரசங்கர் பேசுகிற அந்த வார்த்தையையும் சொல்கிற வார்த்தையை கரெக்டாங்கிறான்னு செக் பண்ணுற விஷயத்தை தான் என்ன பண்ணாங்க பின்னாடி பண்ணாங்க. இதுதான் இன்னும் சபைக்கெல்லாம் பைபிள் கொண்டு போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போனாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி போப்பு மார்க்கத்தில் அப்படி கிடையாதுன்னு பார்க்கணும். நான் சொல்லுது அறிவாளிகள் புடம்பிடுவதற்காகவும் சுத்திகரிக்காகவும் வெண்மையாக்குவதற்காகவும் அவர்கள் சிலர் விழுவார்கள். முடிவு காலம் பிறந்து இப்படி இருக்கும், குறித்த காலம் வரை நாள் சொல்லுன்னு சொல்லியிருக்கும். முடிவு காலம் வரைக்கும்னா 6000 வருஷமும் நினைச்சிடாது. இந்த போப்பு மார்க்கத்துடைய ரோமன் கத்தோலிக்க சபைங்க இருக்குது, புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு இருக்குது. இதில் யார் என்ன தன்னை அறிவாளியாக வேத ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அறிஞ்சு நீங்கள் வாழ்ந்தால் தான் எங்கே போக முடியும்னா பரலோக ராஜ்யம் போக முடியுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா மிருகத்தை வணங்கினார்கள் சொல்லி வெளிப்படுத்தலில் நம்ம படித்தோம். அப்போ அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மிருகங்கிறது காரியாமரியமுடன் அந்த ரோம பேரரசர்களை அடையாளப்படுத்துது. வலு சர்ப்பத்தை வழங்கினா வலு சர்ப்பம்னா தவறான ஒரு உபதேசம். அதுக்காக நீ சாத்தானை வணங்குற விஷயம் இல்லை, சாத்தானுடைய தவறான உபதேசத்தை வணங்கினாங்க. விக்கிரத்தை வணங்குறது வந்துன்னா அதுனா அதை வந்துட்டு சாத்தானே வழங்குறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அது துரு உபதேசத்தை. அப்போ துரு உபதேசத்தை வணங்குற வந்துட்டு சாத்தானே வணங்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வலு சர்ப்பத்தையும் வணங்கினார். அல்லாமல் மிருகத்துக்கு ஒப்பான யார், அதோட யுத்தம் பண்ணவர் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார். ஏன்னா ரோம பேரரசுக்கு கூட யுத்தம் பண்ண முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது, அதனால் எதிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க கீழே தான் வாழணுங்கிறான ஒரு எண்ணம் கூட வந்துட்டு பார்க்கணும். ஏனென்றால் உலக சாம்ராஜ்யம் அவங்க தான் வழி நடத்திட்டு இருக்காங்க, அதனால் அவங்கள எதிர்க்க முடியாது. அவங்க இரும்பு பற்கள்ங்கிறான ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். மிருகத்தை வணங்கினார்கள்ங்கிற விஷயம்னா கள்ள தீர்க்க தரிசியத்தை அடையாளப்படுத்தும், தவறான ஒரு உபதேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதை கூட படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3, 4 அதுக்கப்புறம் 10 to 12 வசனங்கள் படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. 4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். போதும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தினால உங்களை நினைச்சிட மோசம் போடாதபடி எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்றாரு. இது எப்போ 1ஆம் சபை காலத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் வருங்கிறான விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு சொல்றாரு. ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்படால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகன் சாத்தான ஒரு மனுஷனை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் வருங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால தான் கான்ஸ்டன்டைன் நோபல் வந்துட்டு கிறிஸ்தவத்தை தழுவுனதுக்கப்புறம் அவர் மூலமாக நினைச்சது தவறான உபதேசத்தை ரோமன் கத்தோலிக்கு அதை கத்தோலிக்குன்னா கிறிஸ்தவத்துக்குள்ளே வருதுன்னு பார்க்கும். தாய் திருச்சபைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உண்மை கிறிஸ்தவம் சபைகள் வந்துட்டு என்ன சிதறடிக்கப்பட்டு என்ன நலிவடைந்து போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவங்களை என்ன பண்ணுற கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவராக என்ன தன்னையே வந்துட்டு ரோமன் பேரரசுக்குள்ளே என்ன தன்னை அறிமுகப்படுத்தி உள்ளே போகிறாங்க. அதாவது அரசியல் வந்து ஆன்மீகமாக மாறுது, ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு ஒரு செலவு கொடுக்குறதுங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசப்படி எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி வேறிடும், கேட்டின் மகனாக பாவமோசம் வெளிப்படுத்தால் அந்த நாள் வராதுன்னு இருக்க. விசுவாச துரோகங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா
என்ன விசுவாச துரோகம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் பஸ்கா நீசான் மாதம் 14ஆம் தேதி எங்கே சொல்லப்படுது பார்க்கணும். அது வந்து ராபோஜனம் அனுசரிக்கிறது. அந்த விஷயத்தை என்ன வருஷத்துக்கு ஒரு முறை தான் அனுசரிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றாட பலிங்கிறது தினமும் பூசையில் அதை யூஸ் பண்ணுங்கிறான விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னு பார்க்கணும். அப்போ நீசான் மாதம் 14ஆம் தேதி அது வந்துட்டு சில நேரத்தில் ஏப்ரல் மாதம் வரும், மார்ச் மாதம் வரும், அப்படி தான் காரியங்கள்லாம் இருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி வரும் பார்க்கணும். அப்போ நீசான் மாதம் எப்ரேல் காலண்டர் நீசான் மாதம் எப்போ வருது, அது நம்ம காலண்டருக்கு எப்போங்கிற விஷயத்தை நம்ம அந்த டைமில் தான் அனுசரிக்கணும். அதை வந்துட்டு அது கிறிஸ்துவ ரேன்சம் ஈடுபடியே ஒரு அறிக்கை பண்ணுற விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் விசுவாச துரோகம். விசுவாசத்தை நம்ம அறிக்கை பண்ணுறது என்ன, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அவர் அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டெய்லி அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அது உண்மையாக அங்கே பண்ணுறது கிடையாது, அங்கே பேருக்காக பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். கடையில் வாங்கின திராட்சை ரசமும் ஒரு ஓஸ்திரி மாதிரி ஒரு பிரெட்டுங்கிற விஷயம் ஓஸ்திரியை வச்சு என்ன பண்ணி தான் பிரெட்டுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லுவாங்க பார்க்கணும். அது ஒரு தவறான விஷயம். ரெண்டாவது விக்கிர ஆராதனை வந்து ஒரு தவறான விஷயம் பார்க்கும். அந்த மாதிரி விஷயம் வந்துட்டுன்னு பார்க்கும். அவன் எதிர்த்து நிற்கிறவானாகும் அப்படின்னா சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்காங்க. மற்ற சபைகளுக்கு நாங்கள் தான் தாய் திருச்சபை எங்களுக்குள்ள தான் இருக்கணுங்கிறான விஷயம் கொண்டு சொல்லுவாங்க. இன்னொன்று சபை உண்மை சபை என்ன எதிர்க்கிறாங்களா இருப்பாங்கன்னு பார்க்கும். அவன் எதிர்த்து நிற்கிறானாம் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனைங்கிற விஷயம் ஜீவபலியை ஒப்பு கொடுக்குற விஷயம். அப்போ தேவனுக்கு தான் ஜீவபலியை ஒப்பு கொடுக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தனக்கு தான் ஒப்பு கொடுக்கணுங்கிற விஷயம் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அப்போ பாவ மன்னிப்பு அவங்கிற விஷயம் எதுன்னா தேவனிடத்தில் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணுற விஷயமா இருக்கணும். ஆனால் இங்கே அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே அந்த சாத்தை என்ன கொண்டு வந்துட்டுனா ஒரு மனிதன்ட்ட பாவத்தை ஒரு அறிக்கை பண்ணுற விஷயமா இருக்கும். அப்போ பாவ சங்கீதத்தில் தொட்டின்னு இருக்கும். அங்கே போய் தான் அவங்க வந்து சொல்கிற விஷயம் பாவத்தை அறிக்கை பண்ணுற விஷயமும். அதுக்கு ஒரு சித்தவங்களுக்காக நீங்கள் மரித்தவங்களுக்காக நீங்கள் ஜபங்கள் ஏறெடுத்தால் அவங்க பரலோகம் போவாங்கங்கிறான ஒரு தவறான ஒரு உபதேசமும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மரித்தவங்களுக்காக பூஜைக்கு நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா பரிகாரம் செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் அவங்க பரலோகம் போவாங்கங்கிறான ஒரு தவறான ஒரு உபதேசத்தை இந்த ரோமன் கத்தோலிக்க என்ன செய்யுது அந்த கிறிஸ்தவத்தில் புகுத்ததுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து ஆராதிக்கப்படுவது அவைகள் எல்லாவற்றுக்கும் தன்னை உயர்த்துகிறானாவும் சொல்லப்பட்டிருக்கு. அதான் பாவம் வந்துட்டு பாவம் மன்னிப்பு நம்ம அடவரேசத்தை கேட்கணும், இவங்ககிட்ட கேட்குற ஒரு விதமாக இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜபம் வந்துக்கிட்டு நம்மளாம் ஜபம் பண்ண முடியாது அங்கே விஷயம். ஏன்னா அங்கே ஒருக்கிட்ட நம்ம ஜபம் பண்ணோன்னா பாதரையார்கிட்ட போன வச்சு அவர் தலையில் கை வச்சு ஜபம் பண்ணுவார். அப்போ அவர் ஜபம் பண்ணால் தான் கேட்கப்படுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய மத்தியஸ்தர வேலையாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த பாதிரியார்கள் அங்கே ஆயர்கள் அவங்க வச்சு தான் பார்க்கணும். அப்போ அவங்க வந்து அறியாமல் இப்போல்லாம் செய்கிறாங்களோ அறியாமல் இருக்காங்க. ஆனால் சாத்தான் தான் இந்த விஷயங்களை செய்ய வச்சுன்னு பார்க்கணும். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார் தேவன். அப்போ ஒரு பாதிரியார்கிட்டையோ ஒரு பிஷப்கிட்டையோ போய் ஜெபம் பண்ணால் தான் கேட்கப்படுங்கிறதான ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு பார்க்கணும். அதே எண்ணங்கள் தொட்டு என்னச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சபைக்குள்ள வந்துட்டு என்னென்னா போய் என்ன செய்றாங்கன்னா போய் பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், பாஸ்டர்கிட்ட போய் தலையில் கையிட்டு ஜெபம் பண்ணால் கேட்கப்படுங்கிறான ஒரு எண்ணம் கூட வந்துச்சுன்னு பார்க்கும். இது எங்கே வந்துச்சுன்னா ரோமன் கத்தோலிக்கில் தான் இருந்துச்சுன்னு பார்க்கும். முன்னாடி என்னென்னா பூஜைகளை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு இந்த பலிபீடம் சொல்லப்பட்ட அந்த பிரசங்க பீடத்துக்கு மேலே ஒரு கிராதி மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே போய் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் அங்கே இருந்தனால சொல்கிறேன். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் என்னென்னா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஃபாதர் வந்துட்டு தண்ணீரை மந்திரிப்பார். அதுக்கப்புறம் அந்த முழங்கால் போட முச்சில் அவர் ஒவ்வொருத்தருக்கா தலையில் ஜெபம் பண்ணி அனுப்புவார். அந்த மாதிரி வழக்கம் இருந்துச்சு. பின்னாட்டுக்குள்ள அது எடுப்பு போச்சு. இப்போ அந்த சபைகள் அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. சபம் முடிஞ்சவொடனே பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுற அந்த விஷயம் பார்க்கும். ஏன்னா தன்னை தேவன் போல ஒரு காமிக்கிற விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபைக்கு மத்தியஸ்தர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த மத்தியஸ்தர் வேலை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டது. அந்த அமைப்பில் இருந்தது பின்னாடி இருந்தாங்கன்னா அதை சில விஷயங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ நம்ம வந்துட்டு அதை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஜெபம் பண்ண முச்சில் என்ன பண்ணணும்னா உன்னை அரை வீட்டில் இருந்து நீ வந்து தனித்திருந்து ஜெபம் பண்ணால் அதை கேட்கப்படுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும்
தேவாலயத்தை தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிப்பார். அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையில் நான் இருந்த வரைக்கும் என்னென்னா ஃபாதர் யார் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்கிறோம் முன் என்ட்ரன்ஸில் சேரை போட்டு உட்காந்துருப்பார். இப்போ இப்படின்னு தெரில, முன்னாடி உட்காந்துருப்பார். பிஷப் வந்தாலும் அப்படி தான் உட்காந்துருப்பார். அதுக்காக அந்த சேரை நினச்சது இப்போ கொஞ்சம் பின்னாடி அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு பின்னாடி போயிட்டு. ஆனால் ஆரம்ப காலத்தில் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் உட்காந்துருக்கும். அவர் வந்து சேரில் உட்காந்துருப்பார். அவர் வந்துட்டு ஜனங்கள் எல்லாம் அவர் முகத்தை பார்க்குற மணி தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஒரு ஜனங்கள் முன்னாலே ஒரு மனுஷன் உட்கார்றது பார்த்தீங்கன்னா அது ராஜா போல் உட்கார்ற விஷயமா இருக்கும் பார்க்கணும். அது அவங்களுக்கு இப்படி கூச்சமாக இருக்குமான்னு தெரில. ஆனால் என்னென்னா அப்படி உட்காரணுங்கிறான ஒரு எண்ணம் இருந்துச்சு பார்க்கும். இப்போ இப்படி மாதிரி இருப்பாங்களா எனக்கு தெரியல. இந்த மாதிரி நான் இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னு பார்க்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபாதர்ஸ் வந்துட்டு அந்த அந்த பிரசங்க பெறத்துக்கு முன்னாடி ஜனங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துருப்பார். ஆயர் வந்தாலும் அப்படி தான் உட்காந்துருப்பார். இப்போ தான் பின்னாடி உட்கார ஒரு வழக்கமாக இருக்குன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். தொடர்ந்து படிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. 12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 9ஆம் வசனம் படிக்க. அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய புனிதருடைய என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா புனிதர் காட்சி கொடுத்த விஷயம், அதுக்கப்புறம் மாதா காட்சி கொடுத்த விஷயம், வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தனால வேளாங்கண்ணி மாதா, பூண்டியில் காட்சி கொடுத்தனா பூண்டி. அதுமாதிரி நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதா பேரை வச்சு அங்கே காட்சி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வச்சுருக்கான்னு பார்க்கணும். பனிமே மாதா அப்படின்னா பனி ஸ்னோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பனி அங்கே காட்சி கொடுத்தனால அங்கே அந்த பேர். அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காட்சி கொடுத்தனால ஒவ்வொரு பேர் நினச்சிட்டாங்க வச்சிடறாங்கன்னு பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு என்ன ஒரு தவறான ஒரு உபதேசத்தை அங்கே காட்சி கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த விதத்தை அதாவது ஒரு தவறான உபதேசத்தை எனக்கு போப்பு மார்க்கம் அங்கே வச்சுச்சுன்னு பார்க்கணும். ஏனென்றால் பின்னாடி வந்து ஜனங்கள்கிட்ட இப்படி இந்த இடத்துல வந்துட்டு இவங்க வந்துட்டு இது இயேசுவின் தாயார் மரியாள், இவங்க தான் வந்து இந்த இடத்துல காட்சி கொடுத்தாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல காட்சி கொடுத்தனால இந்த பேருங்கிறான ஒரு தவறான உபதேசமும், அதுக்கப்புறம் புனிதர்கள் காட்சி கொடுத்ததான ஒரு தவறான உபதேசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் தான் வந்துச்சுன்னு பார்க்கும். அதை கெட்டு போயிருக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகங்களத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்க போனபடினால் அப்படியே நடக்கும். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறது சத்தியத்துக்கு இசைவாக இருக்காங்கிறான விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த கலாத்தியர் 1:7 படிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சுவிசேஷம் அல்லாமல் வானத்திலேருந்து ஒரு தேவதூதன் வந்து பிரசங்கித்த சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேத வசனத்தை இவங்க படித்து தியானிச்சாங்கன்னா அப்போது அங்கே வந்து புதுமை நடந்துச்சு, இங்கே வந்துட்டு அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு, இப்படி ஒரு ஆள் காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இங்கே கேட்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க, நான் அங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது, போகக்கூடாதுங்கிறான விஷயத்த சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். அப்போ சத்திய பைபிளை யார் வச்சுருந்து அதை படித்து அறிவடைந்தாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க சொல்கிற தவறான உபதேசத்துக்கு கீழ்ப்படைய மாட்டாங்க. அதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை 11ஆம் வசனம் படிக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகையால் சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள் இருக்கு. அவர்கள் பொய்யை விசுவாசித்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் வந்துக்கிட்டு அந்த விஷயம் நடக்கு, இந்த மாதிரி போச்சு, தேவன் அனுமதி இல்லாமல் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா ஒரு தவறான ஒரு உபதேசத்தையும் தேவனே அனுமதிச்சிருக்காரு. உண்மை சத்தியம் எங்கே இருக்குது, பொய்யான சத்தியம் எங்கே இருக்குது, நீங்கள் இனங்கண்டு அடித்தது அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்தை அங்கே செய்கிறான்னு பார்க்கணும். ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் வந்துட்டு தவறான உபதேசத்தை வந்துட்டு எவள் மேலே விதைக்கிறாரு, அதை தேவன் அனுமதிச்சிருக்காரு. ஏன்னா தேவன் ஒரு உண்மை சத்தியம் கொடுத்துருக்காரு, இதை சாப்பிட்டீங்கன்னா சாவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு பொய்யான உபதேசத்தை யாரை கொண்டு வர சாத்தான், நீங்கள் புசிச்சிங்கன்னா தேவர் போல ஆகிடுவீங்கிறான ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வரான்னு பார்க்கணும்.
அதே தவறான விஷயத்தை இங்கே சாத்தான் நினைச்சா பின்னாடி அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னு பார்க்கும். பொய்யை விசுவாசிக்கத்தாக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விக்கிர ஆராதனை, அப்போ அவங்கள்ட்ட தான் பைபிள் இருக்குது. முதலாம் கற்பனை நினைச்சது என்னையின்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பொண்ணினாலும் சரி ஏதாவது ஒரு விக்கிரத்தினாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூமியில் எந்த ஒரு ரூபத்துக்கு ஒப்பானையாக நீங்கள் ஒன்று பண்ணி வைக்கக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல் கோணல் முச்சும் கோணல் மாதிரி முதலாவது என்ன பண்ண தவறான ஒரு விஷயமா அங்கே பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானம் என்றால் என்னென்னா தண்ணியில் மூழ்கி தான் எடுக்கணும். ஆனால் இவங்க நினைச்ச குழந்தை ஞானஸ்தானங்கிற விஷயத்த ஞானம் பிறந்ததுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனால் என்னச்சு அது தண்ணீர் மூழ்கி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனால் இங்கே பிறந்து 40 நாள் கழித்து இங்கே கொஞ்ச காலம் தண்ணி எடுத்து தலையில் தட்டி நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டேன், நீ இப்படி இந்த ஞானஸ்தானம் எடுத்தால் நீ பரலாம் போயிடுவான்னு சொல்லி ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வந்ததுன்னா சாத்தான் கொண்டு வந்து இந்த போப்பு மார்க்கத்தில் விதைச்சதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரை படிச்சலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சலாம். 5 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. போதும் பார்க்கும். அப்போ இங்கே 5 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா பெருமையாவனையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்போ தூஷணம் என்றால் என்னென்னா ஒரு தவறான உபதேசம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதான் இனிமேல் போன பாடத்தில் படித்தோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் இவன் தேவ தூஷணம் செய்கிறானுங்கிற விஷயம் அங்கே ஆசாரியம் சொன்னான்னு பார்க்கும். அப்போ தூஷணங்கிற விஷயம் என்னென்னா சத்தியம் அல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறது தூஷணம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் பெருமையானவைகளையும் தூஷணமான வாயும் அதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா பெருமை, நாங்கள் தான் கடவுளுடைய பிரதிநிதிகள், கடவுளை போல போப் ஆண்டவர், ஆண்டகை, ஆயர்களுக்கு ஆண்டகையும் ஹெட்டுக்கு போப் ஆண்டவர், ஃபாதர்னா தகப்பன் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா நீங்கள் பூமியில் யாரையும் பிதா அப்பா என்று கூப்பிடாதீங்க. அப்பானா பெத்த தகப்பனே அப்பான்னு என்று சொல்லலை, அந்த விஷயங்களை சொல்லலை. சித்தப்பாவையும் அப்பாவும் கூப்பிடும், அதை விஷயம்லாம் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருங்கிறான்னு தெரிஞ்சு தான் சொல்லிட்டாரு. உலகத்தில் யாரையும் நீங்கள் அப்பா என்று சொல்லாதீங்க, உறவு முறை அல்லாத ஒருத்தரையே அப்பா என்று சொல்லாதீங்கன்னு இருக்காரு. அப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் அப்பாங்கிற விஷயம் சொல்லுறது. அப்போ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு பிதா தான் தகப்பனாக இருக்கிறாருங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்பா பிதாவே அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணணுங்கிற விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்க்கும். இங்கே தன்னை அப்பா என்று சொல்கிறாரு. அப்போ பிதாவாய் தேவனேக்கு ஒப்பான ஒரு விஷயம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிற பெருமையான வாய்ஸ், நாங்கள் தான் அப்பா, உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் பிள்ளைகள் என்று சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பிதாவாய் தேவன் தான் தகப்பன், அவர் மூலமாக தான் எல்லாருமே உண்டாக்கப்பட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா பிதாவை தேவன் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்க சிருஷ்டிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ கொண்டு தான் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஆதாமை ஜீவாத்மா கொடுத்தது அவங்க தான் பார்க்கும். அப்போ பிதாவை தேவனை தான் தகப்பன் என்று சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். உலகத்தில் நம்ம தகப்பன்னு சொல்கிறோம், நம்ம தாய் தகப்பன். ஏன் தகப்பன்னா அவங்களோட விந்துலேருந்து, அதாவது வித்துலேருந்து உண்டாக்கும், விதையில் அவங்க விதை அதிலேருந்து நம்ம உண்டாக்கப்பட்டோம். ஆனால் ஒரு அந்நியன்கிட்ட நம்ம தகப்பன்னு சொல்கிறோன்னா அவர் எந்த விதமான மாம்ச சம்பந்தம் கிடையாது, நம்ம தகப்பன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி சொல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா இங்கே பிதாவாய் தேவனுக்கு மேலே அங்கே தன்னை உயர்த்தினவராக காணப்படுறாங்கன்னு பார்க்கும். அதுமாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே தன்னை உயர்த்துறவங்களாக காணப்பட்டாங்கன்னு பார்க்கும். அதான் பெருமையானவங்களையும் தூஷணமான வாய் பேசும். தூஷணங்கிறதுனா அங்கே தேவனுடைய குமாரன் சொன்னதை அதான் உண்மையே ரியாலிட்டியாக தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொன்னதை தெய்வ தூஷணம்னு சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்கிறேன்னா தூஷணங்கிறத நாங்கள் தான் அப்பா, நாங்கள் உங்களுக்கெல்லாம் அப்பா, நாங்கள் தான் தகப்பனுங்கிறான ஒரு விஷயங்க சொல்லிட்டு அது ஒரு தவறான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதற்கு கொடுக்கப்பட்டு அல்லாமல் 42 மாதம் அளவு யுத்தம் பண்ண அதிகாரம் கொடுத்து. யுத்தங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன, அது உபதேசம் ஒரு போரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்கள்ட்ட எதிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை இங்கே ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பெருமையான விஷயத்தை பேசிச்சுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். அது யார் இப்போ நம்ம அது யாரை குறித்து தான் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம் தான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறோம். அது உண்மை என்ன விஷயத்தை நம்ம தானியலில் படித்தா புரியுன்னு பார்க்கும். தானியல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ
அந்த கும்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. 9. அப்போ அந்த சின்ன கொம்பு யாருங்கிற விஷயத்த இங்கே டெஃபினிஷன் கொடுக்கப்படுதுன்னா அந்த தானியல் 7ஆம் அதிகாரத்தில் அது வந்து ரோம பேரரசுன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த ரோம பேரரசு ஃபுல்லாக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பெருமையான பேசும் ஒரு விஷயம் வரணும் அதை மறக்கும் பார்க்கும். அந்த ரோம பேரரசுங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான ஒரு விஷயம் பேசுகிற ஒரு விஷயந்தான் பார்க்கும். அது கீழே வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போப் மார்க்கம்ங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ தெளிவாக புரிஞ்சுட்டு அப்போ வந்துட்டு அந்த பெருமையான பேசுகிற விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் மார்க்கம் அடையாளப்படுத்து அது பின்னணியில் வந்த அந்த 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 கிறிஸ்தவத்தை இதே ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 42 மாதங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ ஒரு மாதங்கிறது 30 நாளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இஸ்ரேலுடைய காலக்கணக்கு பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30. அப்போ 12 மாதம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 360ன்னு பார்க்கும். அப்போ 42 மாதங்கிற விஷயம் எது பார்த்திங்கன்னா அது 1260 நாட்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 1200 அது வந்துக்கிட்டு வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தீர்க்க தரிசனத்துப்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 1260 நாள் அளக்கும். அப்போ 42 மாதம் அளவுக்குன்னா அது 1260 நாட்களே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது அளவுக்கும் யுத்தம் பண்ணுதுங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து போப்பு மார்க்கத்துடைய ஆதிக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகினா கிபி 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து காலத்திலேருந்து அவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கம் எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வரைக்கும் 1260 வரைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே அதாவது அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்கங்கிற மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தியங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளே தான், அதாவது மூல உபதேசங்கள் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1260 நாளுக்கு அப்புறம் அதாவது அதுக்கப்புறம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் வேதம் வந்து பொதுமடையமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு லத்தீனில் இருந்த அந்த சத்தியத்தை வந்துக்கிட்டு இங்கிலீஷில் மாறுது. அது முதல்ல ஜெர்மன் மொழியில் மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலத்தில் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்படுது. அதெல்லாம் என்னென்னா 1260 அந்த 13ஆம் நூற்றாண்டில் தான் அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருப்பாங்க. அப்போ யுத்தம் பண்ண விஷயம் எதுன்னா அதுக்கப்புறம் என்ன அதில் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பிடுங்கப்படாத ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்க. அதுக்கப்புறம் 1260 நாளுக்கு அந்த வருஷத்துக்கு அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னா 1260 நாளுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை பார்த்திங்கன்னா இது தானியலில் இருக்கும் பார்க்கும். தானியல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சுக்கலாம். 12ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது தணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா இங்கே வந்துட்டு 42 மாதம் சொல்லி அங்கே வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா காலங்கள் அரை காலம் இருக்கும். அப்போ காலங்கிறது ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்துது. இஸ்ரேலுடைய காலக்கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 12 பெருக்கல் 30ன்னு பார்க்கும். அது பார்த்தீங்கன்னா 360 காலங்கன்னா 360 காலங்கன்னா 2 வருஷத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அது வந்து 720 வருடங்கள் 220 நாட்களே அந்த குறிக்குதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அரை காலங்கிறது விஷயம்னா ஒரு வருஷத்தின் பாதி பார்த்தீங்கன்னா 180. அப்போ பார்த்தீங்கன்னா 360 காலங்கிறது 360 ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்துது. காலங்கன்னா 2 வருஷம் அது வந்து 720ன்னு பார்க்கும். அரை காலங்கிறதுனா பாதி வருஷத்தை அடையாளப்படுத்து அது வந்து 180. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1260 அது வந்துட்டு ஒரு நாட்களை குறிக்கும் நாட்கள்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு வருஷமாக அது அவங்க இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு தானியல் 12ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். இது என்ன சொல்லப்பட்டுன்னா பரிசுத்த ஜனங்கள் வந்து சிதறடிக்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 264 வேலைக்கு இந்த பரிசுத்த ஜனங்கள் சிதறடிக்கிற விஷயம் பரிசுத்த ஜனங்கள் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறுவதற்கு இவைகள் நிறைவேறும். பரிசுத்த ஜனங்கள் வல்லமைங்கிறது என்ன ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஜனங்கள் வல்லமை அப்படி ஹோலினஸ் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ ஜனங்களை வந்துட்டு என்ன சிதறி எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்கு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்து. அதுமாதிரி சத்தியம் என்னது அவங்க சிதறி போகிற விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா
ஹோடஸ்ன்னு ஹோடஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எபிரேய பிரதத்தில். ஆனால் வந்துட்டு ஹோலினஸ்ங்கிற விஷயம் போட்டிருக்கு. ஹோலினஸ் ஆஃப் த பேலஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஜனங்கள்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து ஜனங்கள் சிதறடித்து என்ன செய்ய பார்த்தீங்கன்னா உலகமெங்க போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். இந்த 42 மாதத்தை குறித்து தானியலில் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ 42 மாதம்னா அங்கே வந்துட்டு 1260 நாளை இதை அடையாளப்படுத்துது. அது ஒரு வருஷத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அது மாதிரி படிச்சிடலாம். தானியல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். பாத்தீங்கன்னா உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமாக பேசி உன்னதமான பரிசுத்தவான்களை ஒடுக்கி அப்படின்னா சத்தியங்களில் வந்துட்டு டெவலப் ஆகாம ஒடுக்கி அதுக்கப்புறம் காலங்களை பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். அப்போ என்ன சத்தியங்களை மாற்றுற விஷயமும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தோம். அதாவது காலண்டர்கள் அந்த காலண்டர் பீரியட்லாம் இவங்க பீரியடில் தான் வந்து விஷயங்கள் நடந்துச்சு பார்க்கும். காலங்கள் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். அப்போன்னா அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் என்ன செய்யணும் பண்ணால் இந்த ராபோஜனை அனுசரிக்கணும். அதை மாற்றுற விஷயமும் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அந்த விஷயங்கள் மாற்றுற விஷயமும் பிரமாணம்னா என்னை என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்துட்டு என்ன விக்கிர ஆராதனைங்கிறான விஷயத்தை உள்ளே கொண்டு வந்த விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். நிறையான பிரமாணங்கிறது தவறான உபதேசத்தை இங்கே கொண்டு வந்த விஷயத்தை கிறிஸ்துவ தேவன் சொன்ன விஷயத்துக்கு அல்லாமல் அந்த செஞ்ச விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். வந்துடுறாரு. காலங்களையும் பிரமாணங்கள் மாற்றி நிற்பார். அவங்க ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஜனங்களை ஒப்பு கொடுக்குற விஷயம்னா சத்தியம் அங்கே அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம், சத்தியத்தை அங்கே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க. அப்போ வந்து கொஞ்சம் ஜனங்களுக்கு தான் சத்தியம் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவமே என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போய் அவங்க முடங்கி கிடக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ 1260 வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள மூல உபதேசமும் சத்தியமும் என்னச்சு அவங்க கையில் கிடைக்குது. ஆனால் வந்துட்டு அப்போ அந்த மூல பிரதியில் அவங்ககிட்ட சிக்கிட்டு பார்க்கும். அதனால் அடிச்சதை பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்குது. அதுக்கப்புறம் 1260 அப்புறம் தான் அடிச்சது பெரிய லெவலில் டெவலப் ஆகுதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இதே விஷயந்தான் வெளிப்படுத்தலில் இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிச்சலாம். 11ஆம் அதிகாரம் 2. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிராகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். 3. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 4. அப்போது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தை புறம்பாக இருக்கிற பிரகாரமும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடினால் அதை அளக்காமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர் 42 மாதம் அளவு முடிப்பார்கள். அப்போ பரிசுத்த நகரம்னா ஹோலினஸ் இருக்கு. அது என்ன, அதை வந்துட்டு தேவனுடைய சத்தியத்தை கூட அடையாளப்படுத்த பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி லேண்டு சொன்னது ஏன்னா எருசலேம் கூட ஹோலி லேண்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் ஹோலி லேண்டு சொல்லப்பட்டிருக்குன்னா அங்கே வந்து தேவ ஆலயம் அங்கே இருந்த விஷயத்தை அடையாளப்படுத்தின்னு பார்க்கும். இப்போ நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த தேவ ஆலயமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பரிசுத்த ஜனங்கள் சிதறடிக்கன்னா 42 மாதம் என்ன பண்ணாங்கன்னா புறஜாதிகள் அதில் மிதிப்பார்கள். புறஜாதிகள்னா அந்த ரோம பேரரசருக்கு வந்த அந்த போப்பு மார்க்கத்தை அடையாளப்படுத்துவாங்க. ரோமர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை ஒடுக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. பரிசுத்த நகரத்தை அவருக்கு 42 மாதம் மிதிப்பார். பரிசுத்த நகரம் சொல்லப்பட்டு இது வந்து பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை இது அடையாளப்படுத்தும் பார்க்கணும். தேவனுடைய ஆலயம் இருந்ததுனால அந்த விஷயம் பரிசுத்த நகரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ஆலயமாக மாறின சபை விசுவாசிகளை அந்த ஒரு மிதிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். 42 மாதம் அளவுன்னு இருக்கு. 42 மாதம் அளவுன்னா 1000 அது பின்னாடி இங்கே படித்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு 1260 நாள் அளவுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். என்னுடைய 2 சாட்சிகள் ரெட்டு உடுத்தி 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 சாட்சிங்கிறது சத்தியம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அவங்க அந்த பழைய புதிய ஏற்பாடு என்ன அவங்க கீழே அவங்க கைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்க்க தரிசனம் உரியத்துன்னா அதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா
அந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தைகள் எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1264 அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு அதுக்கப்புறம் சத்தியங்கள் பொது உடைமை ஆக்கி எல்லார் கையில் கிடைக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். ஆனால் வந்துட்டு சத்தியம் நினச்சது ஆனால் அந்த 2 சாட்சிகள் என்ன பேசிக்கொண்டே இருந்தால் சத்தியம் அவங்கள்ட்ட இருக்குது. பின்னாடி வந்துட்டு 1264 அப்புறம் அங்கே வெளியே வர விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். என்னுடைய சாட்சிகள் ரெட்டு உடுத்தி 1264 தீர்க்க தரிசனம் அவர் சொல்லும்படி அவர் அதிகாரம் கொடுத்தேன். அப்போ தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தில் இருக்குது. எங்கே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அவங்க எதுக்குள்ளே இருக்குன்னு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அது பின்னாடி வந்துட்டு டெவலப் ஆகிற ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 6. ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாகிருந்தது. பார்த்தீங்க, ஸ்ரீயான வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளளவும் அவரோட போஷிக்கும்படியாக தேவன் ஆயத்தப்படினபடி அவனுக்கு உண்டாயிட்டுருக்கு. இந்த பாடத்தை நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். 1260 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியுன்னு பார்க்கும். ஸ்ரீயான வனாந்தரத்துக்கு ஓடி போனால் ஸ்ரீங்கிற சபை நினச்சிட்டு வனாந்தரம் நிலமலாம் ஆயிட்டு. வனாந்தரம்னா ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே போகிற விஷயத்தை இடையிலப்படுத்தணும் பார்க்கும். அங்கே 1260 நாளளவும் அவள் போஷிக்கப்படுவதாக தேவன் ஆயத்தப்பட்டிருந்த இடம் அவருக்கு உண்டாயிட்டு. அப்போ சத்தியம் போய் என்னது அவங்கள்ட்ட போய் இருக்குது அப்படின்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீங்கிறது சத்தியத்தை இடையப்படுத்தும். அந்த சத்தியம் என்னது பார்த்தீங்கன்னா சபை. அந்த சபையை வந்துட்டு பின்னாடி டெவலப் ஆகிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அப்போ 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீஷர்கள் வந்துட்டு நினைச்சாங்க சத்தியத்தை விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தியம் நினைச்சு அதுக்கப்புறம் டெவலப் அங்கே கொண்டு போகிறக்கு ஆள்லாம் பார்க்கும் இதாகிடுது. பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு நிறைய டெவலப் ஆகிற ஒரு விஷயத்தை தேவன் ஒரு வச்சிருக்கான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சிடலாம். 6. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. அது தேவனை தூஷிக்கும்படி தனது வாயை திறந்தது, அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசத்தலத்தையும் பரலோகத்து வாசமாறுகளையும் தூஷித்ததுன்னு. அப்போ வந்துட்டு தூஷித்தலம் தேவனை முதல்ல தூஷிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தையும் என்ன தூஷிக்குது, அவருடைய வாசத்தலத்தையும் பரலோகத்தையும் அவர் வாசத்தலத்தையும் அதுக்கப்புறம் பரலோகத்து வாசமாக இருக்கிற தூஷித்து. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற யார்? தேவனுடைய ஜனங்களையும் தூஷித்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தேவனை தூஷிக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா தேவ நாமத்தை வந்துட்டு தூஷிக்கிற மாதிரி நடக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏன்னா இவங்களை கிறிஸ்தவ மண்டலம் கிறிஸ்தவர்கள் தானே ஒரு பேரை வந்துட்டு யார் கொடுத்ததுன்னா கிறிஸ்தவ அமைப்புக்கு தான் கிறிஸ்தவர்ன்ட்டு நாம கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து இவங்க மெஜாரிட்டி பீப்புளாக வந்துட்டு அவங்க மாறினால இவங்களை வந்து கிறிஸ்தவர்கள் ரோமன் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரோமர் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தேவனை தூஷித்தாருன்னா தேவனை சபிச்சார்லாம் அப்படி கிடையாது. அப்போ தூஷிக்கிற விஷயம் எதுன்னா தேவனுடைய கற்பனைக்கு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே தேவனை ஒரு தூஷிக்கிற மாதிரிங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நினச்சிடலாம் படிச்சிடலாம். அப்போ தேவனுடைய தூஷிக்கிற விஷயம் என்னன்னுங்கிற விஷயத்த நம்ம படிச்சிடலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 22 to 24 வரைக்கும் படிச்சிடலாம். 2ஆம் அதிகாரம் 22. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? 23. நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? 24. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. 25. இந்த தூஷிக்கிற விஷயம் என்னன்னுங்கிற விஷயத்த நம்ம இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த என்ன வேதபார பரிசேயர்கள் ஆசாரியர்கள் தான் என்ன செய்யுதுன்னா தேவனுடைய தூதன் சொல்லி பேர் இருக்குது. மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 2:7 சொல்ல பார்த்தீங்கன்னா ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே அவன் சேனின் கர்த்தருடைய தூதன் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ வந்துட்டு ஆசாரியர்கள் அந்த கேரக்டரில் தான் இருக்காங்க, தேவனுடைய தூதனாக இருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை அவங்க செயல்படான்னு பார்க்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதை என்ன செய்கிறாங்கன்னா, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போதிக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னா அதுபடி செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, விக்கிரகத்தை அருவருக்கிறீர் கோயிலே கொள்ளையிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கோயிலுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்னென்னா ஆடு மாடு விற்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதே விஷயத்தை தான் யார் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணுற விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் சட்டம் கிடையாது, திட்டம் கிடையாது, அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஸ்திரீயை இச்சையோடு வந்துட்டு பார்த்தாலே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா விபச்சாரம் குற்றம் சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ ஆபாசன சினிமா பார்த்தாலே குற்றம் தான் பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சபை என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருட்களை இருந்துக்கிட்டு ஆபாசன சினிமாக்கள் பார்த்தாலே என்ன குற்றமாகும் பார்த்தீங்கன்னா விபச்சார குற்றம் தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனை. அப்போ விக்கிர ஆராதனை அங்கே இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு விக்கிர ஆராதனை பாவ பழக்கத்தோடு வாழ்ந்தாலே என்ன தான் அதோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா தேவனை தூஷிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்ட நீ நியாயப்பிரமாணத்தை மீறி தேவனை கடைபிடிப்படுத்தலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்களுக்கு மூலம் தூசிக்கப்படுது. அப்போ தூசிக்கப்படுதுன்னா தேவனுடைய சத்தியத்தின்படி வாழாமல் ஒரு வாழ்க்கை தரம் வாழ்ந்தாலே தூசிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்துக்கு கீழே இருக்க அந்த ரோமன் கத்தோலிக் என்னென்னா அங்கே வந்துட்டு விக்கிராராதனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ பழக்கம் வழக்கம் மதுபானங்கள் பண்ணுறது விஷயங்கள் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுனாலும் சரி இந்த மாதிரி பண்ணாலே எனக்கு தேவநாமத்தை தூசிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். தூசிக்கிற விஷயம் உபதேசத்தை குறித்து கூட தூசிக்கிற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம். நம்ம அதை கூட படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 6:1 படிக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படுது என்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்துக்கு வாழாமல் ஒரு வாழ்க்கை தர வாழ்ந்தாலே அது என்ன யாரை தூசிக்கப்படுற மாதிரி இருக்குன்னா தேவனுடைய நாமத்தையும் உபதேசத்தை தூசிக்கப்படுகிற விதமாக அங்கே ஒரு விஷயம் இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 13:7 மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்க அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ வந்துட்டு வெளிப்படுத்தல் 13:7 சொல்ல பார்த்தீங்கன்னா மேலும் பரிசுத்தவான்களை கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதியர் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்றது. அப்போ வந்துட்டு அது பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் அப்போ பார்த்தா அது ஜெயிச்சுட்டுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதான் ஜெயிச்சுட்டுனா அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது சொல்லிட்டு சொல்கிறாரு ஒவ்வொரு கோத்திரத்தார் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதியின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கோத்திரம் பாஷைக்காரன் ஜாதியர் மேலும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் எங்கெல்லாம் ஆளுகை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சகல உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியின் மேலும் என்ன பார்த்தீங்கன்னா அதிகாரம் செலுத்தி என்னது அதோடைய திருச்சபையை என்ன ஸ்தாபிக்குதுன்னு பார்க்கணும். ஸ்தாபிக்குது. அதுக்கு எல்லாமே போப்பு ஆண்டவராக இருக்குது. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதே விஷயத்தை நம்ம படிச்சிடலாம். தானியல்கிட்ட அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாருன்னு பார்க்கும். தானியல் 8ஆம் அதிகாரம் 23 to 25 விஷயம். அதனால் பசுத்துவாங்களை ஒடுக்கிற விஷயமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு வைக்கிற விஷயத்தையும் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சிடலாம். 8ஆம் அதிகாரம் 23 அவர்களுடைய ராஜ்யபாரத்தை கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். 24 அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிவுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராஜ்யபரத்து கடைசி காலம் என்றால் பாதவனுடைய பாதம் நிறைவேறும் போதுன்றது.
அப்போ இஸ்ரேலுடைய காரியத்தை குறித்து சொல்கிறாரு. அப்போ அந்த பாதகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தராயன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மண்மேடாக்கப்படுறது, அப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி விடப்படுற விஷயமும் சபையிலுடைய வகுப்பு சபையும் அங்கே தான் இருக்குது, அதையும் துரத்தி விடப்படும். தேசத்தை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி பண்ணுறான்னு பார்க்கும். அந்த சூதான பேச்சு சாமர்த்தியோட ஒரு ராஜா எழும்புவான்னு சொல்கிறாரு. அவனுடைய வல்லமை பெருகுங்கிறான்னு விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அவனுடைய சுயப்பணத்தினம் அல்ல, அவன் அதிசயமாய் அழிவுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்தங்களை அழைப்பான். பரிசுத்தனங்கன்னா பரிசுத்த சபையங்க ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது பார்க்க, சிதறடிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எருசலேமையும் சிதறடிக்கிற ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கடந்து படிக்கலாம். 25 அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழுப்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். 26 அப்போ அதிபதிக்கு அதிபதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதிபதிக்கு அதிபதியாக இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அதிபதி இருக்கார். அந்த அதிபதி கீழே நினைக்கிறது போக்குமார்க்கு இருக்குன்னு பார்க்கும். எல்லா ரஷ்யாவில் இருக்குது, சைனாவில் இருக்குது. அது ரோமன் கத்தோலிக்க அவனுடைய கால் பதிக்காத இடமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்குன்னு பார்க்கும். ரோமர்கள் விட்டு சென்ற அந்த அதிகாரத்தை விட்டு சென்றதுக்கு அப்புறமும் அந்த ரோமர் கீழே இருந்ததுனால சபைகள் நினைச்சது இன்னும் ஆதிக்கத்தோடு அங்கே செயல்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அது விக்கிர ஆராதனை அப்படின்னு பார்க்க, அதை மக்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா விக்கிர ஆராதனைக்குள்ளே நினச்சாங்க இருக்காங்க. அதை நினச்சது பார்த்திங்கன்னா அந்த அவங்க ஏற்பட்ட கிறிஸ்தவ சபையை வியாபார நோக்கத்தோடு அங்கே பண்ணிட்டாங்க பார்க்க. இன்றைக்கு உள்ள நிலவரத்தை பார்த்திங்கன்னா ஒரு கோயில்னா 10 நாள் திருநாள் கொண்டாடுவாங்க, கொடியேற்றம் பண்ணுவாங்க. அது சார்ந்த ஒரு வியாபாரம் நடக்கும் பார்க்கும். இப்போ கோயில் சார்ந்த ஒரு வியாபார வணிகம் அங்கே நடந்து கொண்டு இருக்குன்னு பார்க்க ஒரு விஷயம் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு பார்க்கும். அன்புரிய சகோதரர்களே, நம்ம வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்து முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்த்து முடிச்சாச்சு. 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வர படித்து முடிச்சாச்சு. மீதியான காரியங்களை வந்துட்டு அடுத்த பாகத்தில் வந்து பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவளோட பெருமையோடு கேட்டவங்களை தேவன் தானே ஆசிரிப்பாராக. ஆமென்.